நேற்று வந்து எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய தொலைபேசி படியில் கூட 2500 ஏற்றிருக்காங்க. 1951 எம்எல்ஏக்களோட சம்பள மசோதா சட்டத்தை இது வரைக்கும் ஒவ்வொரு அரசும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்த உடனே ஏற்றிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ இறந்து போனால் அவரோட மனைவிக்கும் அவங்களுக்கு அடுத்து அவங்களோட வாரிசுக்கும் இன்னி வரைக்கும் ஊதியம் போயிட்டுருக்கு. ஆனால் 2004 ஓய்வூதிய சட்டத்தை எம்எல்ஏக்களுக்கு வந்து இவங்க வந்து இது வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் ஒவ்வொரு இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டுமே ஏறத்தாழ 250 கோடி கிட்ட செலவாகுது. இந்த பணத்தை ஏன் தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை கூட இந்த இடத்துல வைக்கலான்ட்டு தோணுது. போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக நட்டத்தில் இயங்குது அப்படின்னு தொடர்ச்சியாக மாண்புமிகு நீதிமன்றங்கள் இடத்துல அரசும் அரசை சார்ந்த அதிகாரிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான வாதமாக இருக்குது. காரணம், இந்தியாவிலேயே அதிக அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படுற ஒரு மாநிலம் தமிழகம். இப்போ வந்து நம்ம இது எதிர்மறையாக பார்க்கும் பொழுது அதிகமாக இயங்கிறதுனால நட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அளவிலான பேருந்துகளை இயக்குகின்ற தனியாருக்கு லாபம் வரும்பொழுதும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு ரெட் பஸ்ஸில் இங்கிருந்து திருச்சிக்கு டிக்கெட் கொடுக்க முடியுது. அதை விட அதிகமான ரேட்டில் தான் இப்போ வந்து நம்ம அரசு போக்குவரத்து கழகங்கள் இப்போ வந்து கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவில் இவங்க நட்டத்தின் காமிக்கப்படும் பொழுது குத்தகைகள் ஒவ்வொரு பஸ் டெப்போலையும் ஒவ்வொரு விஷயமும் இப்போ தனியார் மயமாக்கப்பட்டு வருது. பேருந்துகளோட சுத்தம் செய்யறதுலேருந்து பேருந்தை வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அது வந்து தனியாருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சார்ந்த நபர்களுக்கு இடத்துல இந்த குத்தகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் பொழுது ஒரு பேருந்து டெப்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு ஒரு சாப்பாடு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க மதிய உணவு. ஆனால் அந்த உணவுக்கான படியாக அரசு வந்து அந்த நிர்வாகம் வந்து அந்த குத்தகைதாரருக்கு எவ்வளவு கொடுக்குது? ஏறத்தாழ 28லேருந்து 30 ரூபா வரைக்கும் தராங்க. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அந்த உணவு படியானது அதிகமாக இருக்குது. வேணால் அந்த உணவோட தரத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம விசாரிக்கும் பொழுது அதனுடைய நிலை சரியாக இருக்கான்னு பார்க்கும் பொழுது அது இல்லை. மேலும் அரசோட இத்தனை ஆண்டுகால அதுவும் அந்த குறிப்பிட்ட அரசு போக்குவரத்து கழகத்தோட பட்ஜெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நட்டத்தில் போயிருக்குன்னு பார்க்கலாம். கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து பேருந்தின் கட்டுமானங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க லாபத்தில் மற்ற ஸ்டேட்டுக்கு செஞ்சு கொடுத்து லாபத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. அதில் இருந்த பணியாளர்கள் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் புதிய பணியாளர்களை அரசு கட்டுமான பிரிவில் சேர்க்காம தனியார் வசத்தில் கட்டுமானத்துறையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசோட அந்த பேருந்துகளோட கட்டுமானத்தோட தரமும் அதோட இயக்கமும் வந்து இது இன்னைக்கு வந்து ரொம்ப கேவலமான நிலையில் இருக்குது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இப்போ வந்து ஜெயநிரம் போன்ற திட்டங்களால் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளை இயக்குறாங்க. ஆனால் சென்னைக்கு அடுத்து வெளியில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஏபிசின்று 3 தரங்களில் பேருந்துகளை வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கே தகுதி இல்லாத பேருந்துகளை கிராமத்தில் இயக்கிட்டு அதனால் நட்டம்னு சொல்லிட்டு எரிபொருளால் எங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்கிறது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு நிறுவனத்தையும் லாப நோக்கத்தோடு கொண்டு போனோன்னா அதற்கான சரியான பராமரிப்பும் அதற்கான திட்டங்களையும் கொண்டு வரணும். எல்லா விஷயங்களையும் தனியார் மையத்தையும் நவீன மையத்தையும் எதிர்பார்க்குற இந்த அரசாங்கங்கள் ஏன் ஒவ்வொரு தியரிஸையும் புதுசாக ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியாது? தமிழகத்தோட கடைக்கோடி மாவட்டமாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுக்க தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்திலே எங்கேயுமே தேராதுன்னு சொல்கிற கண்டமான பஸ்ஸை மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பேருந்துகளாலே குறிப்பிட்ட அந்த மாவட்ட மக்கள் ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்ற கேள்வி கூட இன்றைக்கி வைக்கிற நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான காரணங்களை நம்ம ஏன் விசாரிக்கிறது இல்லை அப்படின்றது இந்த போக்குவரத்து கழகங்களை வந்து நம்ம கேட்க வேண்டியது வருது. மேலும் தொழிலாளிகளை பற்றி சொல்ல வேண்டியதுன்னா 8 மணி நேரம் வந்து ஒரு தொழிலாளியோட பணி நேரமாக இருக்குது. இன்றைக்கி நான் தமிழகத்தில் அடித்து சொல்கிறேன், 3 டியூட்டி இருக்கிற ஒரு பஸ்ஸோட ரூட்டு கூட இருக்குங்க. இது வேணால் எந்த போக்குவரத்து கழகங்களாக மறுத்துட முடியுமான்னு சொல்ல முடியுமா பாருங்கள். என்னுடைய நண்பனுடைய தந்தை போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருந்தவர். அவர் வந்து பணி முடிச்சுட்டு வராங்க. வேற ஒரு டிரைவரோட பணி வந்து அந்த நேரத்தில் அவரால் வர முடியாத சூழ்நிலை அந்த பணிக்கு போகணுன்னு பணிக்கப்படுறாரு. ஏறத்தாழ 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தவர் மறுபடியும் அதே வேலைக்கு மறுபடியும் போகணும் பணிக்கப்படும் பொழுது அவர் முடிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது அவர் சுத்தமாக உடல் சோர்வில் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவர் ஏறத்தாழ 2 வருஷமாக கோமாவில் இருக்கார். அவருக்கான சம்பளம் கூட கிடைக்கல. என் கூட பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிக்கிற ஒரு மாணவனுடைய தந்தை. இப்போ கடந்த 6 மாதமாக அவரை காணும். இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலாளிகளோட விஷயங்களையும் நீங்கள் பின்னாடி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அரசு வந்து முழுக்க ரிசர்ச் அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துல அவங்க செய்யவே இல்லை. ஸோ தொழிலாளிகள் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸு இன்றைக்கி வந்து பிஎஃப் நிறுவனம்
நம்ம பணம் கட்டலைன்னா நம்மக்கிட்ட இருந்து ஃபைன் வசூலிக்கிறாங்க. ஏறத்தாழ 7 to 10 ஆண்டுகளாக இந்த அரசு நிர்வாகம் வந்து அவங்களுடைய பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். அப்போ அந்த நிறுவனம் அரசுக்கு எதிராக கேஸ் போடலை. இது வந்து அந்த நிறுவனத்து பேர்லேயும் நம்ம வந்து இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. அரசின் நிறுவனங்கள் மக்களின் வரிப்பணத்தில் இயங்குற இல்லை மக்களின் சேவைக்காக இயங்குற நிறுவனத்தில் பணியாற்ற தொழிலாளிகளோட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறாங்கன்னே இந்த இடத்துல சொல்லலாம். முழுக்க முழுக்க நிர்வாகிகளோடையும் ஆட்சியாளர்களோடையும் அரசியல்வாதிகளோட ஒரு மிகப்பெரிய திறமையின்மையை இந்த இடத்துல காமிக்குது. அரசு போக்குவரத்து துறையில் மட்டுமில்லாமல் தொழிலாளர்கள் நிலைப்பாடும், போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர்கள் நடத்துனர்களுடைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய ஒரு வாழ்க்கை தரம், வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளை பார்த்து வளர்ந்தவன் என்பதால் அவர்களுக்காக நான் இந்த வாதிட வந்துள்ளேன். குறிப்பாக நான் ஒரு அரசு பணியில் இருந்து ஓய்வு பெறும்பொழுது 20-25 ஆண்டுகளோ இல்லை 30 ஆண்டுகளோ பணிபுரிந்த பின் ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். ஒரு மாதம் கூட பணியிலிருந்து விலகிவிட்டால் அடுத்த மாதத்திற்காக என்ன செய்வோம், நமது குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, கல்வி, அவருடைய மகன் மகள் திருமணம் மற்றும் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தான் நம்ம ஆதரவு எதுவுமே இல்லாமல் இன்றைய நிலையில் இந்த ஓய்வு ஊதியம், வைப்பு நிதி என்பதை கூட இந்த அரசாங்கம் சுரண்டி எடுத்து விட்டது. இதை மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பதை விட உரிமைசார் பிரச்சனையாகவும், இத்தகைய நிலை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் உழைக்கின்ற மக்களின் உழைப்பையும் அவர்களுடைய ஒரு வியர்வையும் சுரண்டி